போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான யோகர்ட் சிக்கன் கறி நானே செஞ்சு காமிக்க வந்திருக்கேன். என் பேர் சக்தி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிகப்பு மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சீரக பொடி, இஞ்சி பூண்டு பவுடர், தயிர், சிக்கன், தேவையான அளவு உப்பு. நான் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் எடுத்திருக்கேன், நீங்கள் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சிக்கனில் எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த தயிரையும் அதோட சேர்த்து இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. கலந்து இதை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த சிக்கன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. தாளிக்கிறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, தேங்காய் எண்ணெய், ஒரு பே லீஃப், 2 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், லெமன் ஜூஸும் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தயிர் புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்க வேண்டாம். கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சு இந்த பே லீஃப், 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தயிர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சேர்க்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவிங்க. நீங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லைன்னா கவலையே இல்லை. ஒரு தயிர் மட்டும் இருந்தால் இந்த மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்துடுது. நீங்கள் உங்கள் சிக்கன் வேகிற வரைக்கும் அதை வேக விடணும், அவ்வளோதான். இதுக்கு டைம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. குழம்பு சூப்பராக கொதிச்சிடுச்சு. நான் இப்போ உப்பு இருக்கா, எல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். சமைக்க போவது யார் சேனல் பார்த்து நீங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள்லாம் எங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக தயிர் சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியான தயிர் சிக்கன் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் அது ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ். ஏன்னா என்னோடய தயிர் அந்தளவுக்கு புளிப்பாக இல்லை, அதனால் நான் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தயிரே புளிப்பாக இருக்குன்னா தேவையில்லை, யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? வெங்காயம் தக்காளிலாம் இல்லாமல் சூப்பராக. இது ரைஸ் கூட தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பரான தயிர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.